இதை நம்ம குடிக்கணும். அவளுக்கு மொத்தமாக குடும்பத்தோட காலி பண்ணிட்டான்னா அதுக்கப்புறமா இருப்பாவா. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சரின் உதவி மையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி. உங்களின் கோரிக்கை இனி எங்களது வசம். முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம். பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம். உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள். தயவு கூர்ந்து இணைப்பில் காத்திருக்கவும். வணக்கம். முதலமைச்சர் உதவி மையத்திற்கு வரவேற்கிறேன். என் பேர் கல்பனா. தங்களுக்கு எவ்வாறு உதவலாம்? வணக்கம் மேடம், நான் தங்கராஜ்னு தாதன்குப்பம் வில்லிவாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க. ஒரு அப்ளிகேஷன் நம்பர் சொல்றேன், அதை கரெக்டா சொல்றீங்களா? சொல்லுங்க. 10 ஓகே 87 10875424. ஹலோ, 10875424. ஆமா மேடம். இந்த அப்ளிகேஷன் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு எனக்கு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் இன்னொரு டைம் சொல்லுங்க. 1087 5424. தங்கராஜ்ன்ற பேர்ல கொடுத்துருக்கீங்க. ஆமா மேடம், தங்கராஜ்ன்றவர் தான் கம்ப்ளைண்ட் பண்ணவங்க. 29 ஜனவரி மனு கொடுத்துருக்கீங்க. ஆமா. மனு பாத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. கொளத்தூர்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட தான் வந்து அசைன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சரி, அங்க இருந்து ஒரு நடவடிக்கையும் இல்லையே. ஹலோ, இணைப்பில் காத்துருங்க, வேண்டிய தகவல் சொல்றேன் சார். சரி. இணைப்பில் காத்திருந்தமைக்கு நன்றி சார். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, சொல்லுங்க. புகார் மனு சம்பந்தமாக விசாரணை கொண்ட போது மனுதாரர் உண்மைக்கு புறம்பான புகார்களை தொடர்ந்து கொடுத்து வருகிறார் என்பது தெரிய வருகிறது. எனவே மனு கோர்வை செய்யப்படுகிறது சொல்லியிருக்காங்க. மனுதாரர் கொடுத்த மனுவை வந்து பார்க்கவே இல்லையா, அந்த இடத்த வந்து பார்க்கவே இல்லையா? வர எப்படி புகார் வந்து தவறுதலா சொல்லிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னு தான் புகார் கொடுத்துருக்கோம். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறதை வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சரியா நடவடிக்கை எடுக்கல, அசிஸ்டன்ட் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலைன்னு புகார் முதலமைச்சருக்கு கொடுத்துருக்கோம். புரியுது சார். எங்க சைலண்ட் தெரியப்படுத்துறோம், நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்களா? இல்ல, இங்க உள்ள அதிகாரி யாருன்னு கொஞ்சம் கொடுக்குறீங்களா? அவருடைய நம்பர் கொடுக்குறீங்களா? நம்பர்லாம் இல்ல சார். பின்ன எப்படி இதை சால்வ் பண்ற? அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கலைன்னு தான் நான் புகார் கொடுத்துருக்கேன். எங்க சைலண்ட் தெரியப்படுத்துறோம் சார், நடவடிக்கை எடுப்பாங்க. சரிங்களா? நடவடிக்கை தான் பெட்டிஷனை க்ளோஸ் பண்ண பிறகு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க?
அவங்க புறம்பாக நம்ம பெட்டிஷன் கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் நடவடிக்கை எடுக்கணும். அந்த ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களும் அசிஸ்டன்ட் கமிஷனரும் டெப்டி கமிஷனரும் நடவடிக்கை எடுக்கணும். யாருமே எடுக்கல. புரியுது சார். எங்க சைடுல இருந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு தெரியப்படுத்துறோம், நடவடிக்கை எடுப்பாங்க சார். அதான் அந்த அதிகாரியுடைய நம்பர் ஏதாவது கொடுங்களேன், எனக்கு கான்டாக்ட் பண்ணி. நம்பர்லாம் இல்ல சார். நீங்க வேணா கொளத்தூர்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காங்களா, ஏசி வேணா டைரக்டா போய் பாருங்க. அவர் தான் நடவடிக்கை எடுக்கல, அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னு தான் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றோம். சிஎம் செல்லுக்கும் முதலமைச்சருக்கும் கமிஷனர் ஆஃப் போலீஸுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ஆள் பேர்ல பண்ணா அதே கம்ப்ளைண்ட் அவங்கள்ட்ட அனுப்பி கொடுப்பீங்களா நீங்க? கமிஷனர் ஆஃப்